பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுங்க. சந்திரா போராடு. சந்திராநாமதேயஸ்ய பூர்வாஷாட நட்சத்திரயுக்தாயாம் சககுடும்பானாம். லக்ஷ்மி விசாக நட்சத்திரம். லக்ஷ்மி நாமதேயஸ்ய விசாக நட்சத்திரானாம். பேர் சொல்லுமா? சுமதி பர்ணி நட்சத்திரம். இல்லை சாமி, அவளுக்கு பேச்சு வராது. தொட்டுக்கம்மா. சககுடும்பானாமாயுலாரோக்கிய சுப்ரமண்யஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷதி சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுஹோ. முருகா, சின்ன தங்கச்சிக்கு பேச்சு வரணும், பெரியவளுக்கு நல்ல வரணும் அமையணும், அம்மா மனசில் நிரந்தரமாக நிம்மதி வரணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் எனக்கு கோவம் வரக்கூடாது, வரவே கூடாது. பேர் என்னம்மா? சுசீலா. மதுரை, என்னப்பா அங்கே நின்னுட்ட? வா. தம்பி, ஒரு கிலோ கறி கொடுப்பா. கரியா 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 எவன்டா அது? என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? ஒரு கிலோ கறி கொடுப்பான்னு கேட்டேன். என்ன கறி? அடுப்பு கறி. ஆட்டு கறி தான்டா, முண்டை கலப்பை. டேய், அத கறிக்கடையில போய் கேள்றா, பிண்ட கலப்பை. அப்புறம் ஏன் கறி வியாபாரம்னு எழுதி போட்டிருக்கேன்? எங்க போட்டிருக்கேன் பாரு போர்டு. காய்கறி வியாபாரம்னு எழுதி போட்டிருக்கேன். கறியை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, கஸ்டமர் கேட்கறத கொடுக்கலைனா உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நாரடிச்சு போடுவேன். நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? டேய், கஸ்டமர் கேட்கறேன்ல, கம்முன்னு நிக்கிறா. நீ கஸ்டமரா? விவரமா கேள்வி கேட்டா வெட்ட வர்றாங்க. போங்கடா. என்னால அந்த என்ன கஸ்டமர்கிட்ட போய் டென்ஷன் ஆகிட்டு? இவனா கஸ்டமரு? கொஞ்ச நேரத்துல என்னை கலட்டி மாட்டிட்டாயா? கத்திய கீழே போட்டு போய் வேலையை பாடுறா வென்று. நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ. வாங்க மாமி, நல்லா இருக்கலாம்? நன்னா இருக்கேன். அதானே, ஏன் வாழைக்காய் எந்த அமுக்கு அமுக்குறிய? வலிக்க போகுது அதுக்கு. அடங்க மாட்டியா நீ? என்ன மாமி, வாழைக்காய் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியலையா? இப்படி கொடுங்க. இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேட்கணும். அப்போ பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீன்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும். இந்த அபிஷ்டு அறிவில நோக்கு. உன்னை யாரா இதெல்லாம்? இந்தாங்க மாமி, கோச்சுக்காதீங்க, தொடச்சுக்கோங்க. இந்தாங்க. வேலைக்கெல்லாம் மனுஷால தான் வைப்பா, இந்த மாதிரி குரங்கெல்லாம் வைப்பா. இந்தாங்க மாமி. கணக்கு எவ்வளோடா அம்பி? 21 ரூபா ஆச்சு. 20 ரூபா கொடுங்க மாமி. மாம்ஸ், உங்க கல்யாணத்துக்கு நம்ம கடையில இருந்தா காய்கறி சப்ளை ஓகேயா? நீக்கு கல்யாணம் ஆயிடுத்துறா அம்பி. மாமி, என்ன மாமி சொல்றீங்க? இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல மாமி. போடா அம்பி. ஏண்டா, என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? அத பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு. உன் வசரத்துக்கு பிள்ளை இருக்கும்டா. டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம். தப்பு, பழிக்கப்படாது. மூக்க பிடிக்கிறார், மூக்க. அப்படி பார்த்தா மூக்கே இல்லாதவன் தான் இங்க குடிக்க வரணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இத இப்படி எல்லாம் பொளக்குன்னு சாப்பிடக்கூடாது. இப்படி எடுத்து லைட்டா டிச்சு பண்ணி மொள்ள சாப்பிடணும், தெரியுதா? எனக்கு உஷா, என்ன ஒரே கசுக்கா இருக்கு. எங்க தூக்கி போடுற? டே போண்டா, என்னடா சீடி சின்னதா இருக்குது? பிட்டு படமா? ஹலோ, இது வடையப்பா. படையப்பா சீடியா? அட நம்ம தலைவர் படம் வச்சே, நான் உடனே போய் பார்க்கணும். மிஸ்டர், இது சாப்பிடுற வடையப்பா. அது சரி. அதுன்னு இந்த வடையில ஓட்டை இருக்குது, இந்த வடையில ஓட்டை இல்ல. டெல்மிடா போண்டா. அண்ணே, வண்டி டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கு, இழுத்து நிப்பாட்டுங்க. ஆள பாரு, சிலிண்டர் மாதிரி. ஏப்பா, இது பருப்பு வடை, இது உளுந்த வடை. உளுந்த வடையில மட்டும்தான் ஓட்டை போடுவாங்க. ஓஹோ. துண்டை குடு. துண்டா? துண்டோட எண்டை குடு. துண்டோட எண்டு. அது என்ன உளுந்த வடையில ஓட்ட போடணும், பருப்பு வடையில ஓட்ட போடக்கூடாதுன்னு எவன்டா ரூல்ஸை போட்டது? அப்படியெல்லாம் யாரும் சொல்லல, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம்டா. கூப்பிடா சாலமன் பாப்பையாவை பட்டிமன்றம் வச்சு பைசல் பண்ணிடுவோம்.
ஏய் ஆஃப் பண்ணு மேடம் 501. என்னது 501? உன் செல்போன் வெளியே தாண்டா சொன்ன என் சென்று போலீஸ். எதுடா ஏய் உன்னை சுட்டுடுவேன். சார் 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 தப்பா எடுக்காதீங்க சார். நான் எங்கடா தப்பா எடுத்திருக்கிறேன்? கரெக்டா தானே எடுத்திருக்கேன். போடா அந்த ஐயோ இன்னொருத்தரும் சேர்ந்துட்டானே. அந்த பொம்மை துப்பாக்கிய சுட்டுடுவேன். சுடணுமா? ஆமாண்டா. துப்பாக்கியில ஓட்ட போட்டு ஒரு பருப்படையை சுட்டு கொண்டா போ போலாம் ரைட் போலாம் ரைட். ஏய், நீ என்ன மாதிரி மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா ஒத்தை கொத்த வாடா பாக்க. என் தலையில கை வச்சுட்டியலடா, உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். நிறுத்துங்க நிறுத்துங்க. அவனை நிறுத்தச் சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். வலிக்கிறதே. எப்பா அல்ல கைய தொல்லை அதிகமாயிருச்சு. நம்ம 2 பேரும் பேசாம கிச்சன் போயிருவோம். இது எதுக்கு இன்னும் கையில வச்சிருக்க? பேசாம தூக்கி போட்டு வாப்பா போவோம். வா 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 வாயா ஒடியா ஒடியா. என் துண்டு துண்டு. ஐயோ பிரே ரைஸ் போட சொன்ன போட்டாயா? போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, போட்டு முடிக்கணும்ல. எப்போ முடியும்? எனக்கு இன்னைக்கு வேணும். வேமா போடு. ஆளுல பாரு அடுப்புல வந்து ஆம மாதிரி. என்ன ஃப்ரைட் ரைஸ் அடே இருடா, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு சின்ன புள்ளத்தனமாவே இருக்கு. இரு நான் எடுத்துட்டு வரேன் இரு. ஏய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃப்ரைட் ரைஸ்க்காக அலைஞ்சிட்டு இருக்கிறான். எவ்வளோ அண்ணா போட்டு ஆடிட்டு இருப்பேன். போட்டுக்கிட்டு இருக்கல. என்னடா இன்னும் நீ போன எனக்கு போட தெரியாதா? ஏ மாஸ்டர், மீனுக்கு தலை இருக்கு, வால் இருக்கு, காலு எங்கயா டுபுக்கு. ஏய் யாரா பாத்துறா டுபுக்குன்னா என் துடுப்பு. ஏய் சொல்றா, மீனுக்கு கால் இருக்குதா? இருக்குதுண்ணா. மீனுக்கு கால் இருக்குது. அது மட்டும் இல்லண்ணா, கொம்பு மீச ரெக்க எல்லாமே இருக்குதுண்ணா. காட்டு நான் பாக்கணும். காட்டு. அதான் கால் இல்லைங்கண்ணா. நடா நொல்லைங்கண்ணா இப்பதான் இருக்குதுன்னா. அண்ணா தெரியலண்ணா, தெரியாம சொல்றேன், விட்டுருங்கண்ணா. ஏய் அவர்தான் தெரியவில்லை என்று கூறுகிறாரே, பிறகு ஏன் அவரை போட்டு குடைந்து கொண்டிருக்கிறீர்? விட்டு விட வேண்டியதுதானே. நீ போ, நீ வா. மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா? இருக்குடா அம்பி. நீ போ, நீ வா. அட வாங்கோண்ணா. மீனுக்கு கால் இருக்குதா? கரெக்டா சொல்லு, மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா? ஆத்துல கேட்டு சொல்றேன். ஆறு எங்கடா இருக்குது? மயிலாப்பூர்ல. மயிலாப்பூர்ல குளந்தாண்டா இருக்குது. ஆறு எங்க இருக்குது? ஆறே இல்ல. ஆறு இருக்குது. ஆறு 5க்கும் 7க்கும் நடுவுல இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே நான் மயிலாப்பூர்ல இருக்குதுன்னு போய் சொன்னேன். தப்பு தப்பு தப்பு. என்ன விட்டுருவானா? இம்சா பண்ணாதே. அடே அம்பி, உன் ஃப்ரெண்ட் என்ன படிச்சிட்டு இருக்கானா? விட சொல்றா. ஏ பாண்ட், என்ன இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போய் இருக்குது? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்றோம்? இந்த துண்டு தொடச்சிக்கோ. பாம்பா ஓடுங்க. ஐயோ பாம்பு பாம்பு. பியூட்டிஃபுல். இது நல்லா இல்ல. வாட் ஆ ஃபிகர். வெரி நான் நல்லா இருக்கேன். அம்மா என்ன பெர்ஃபார்மன்ஸ். டேய் டேய் ஓ டேய் எங்கடா பாட்டு வர்ற? Very nice. மாட்டுக்கு பிறந்தவள இவ்வளவு இடம் கிடக்கும்போது எங்கடா கொண்டாந்து விடுற? டேய் இந்தடா சோறு திங்கறியா? என்னடா திங்கற? சாரி பிரதர், நான் சோர்லாம் திங்கிறது இல்ல, ஒன்லி பீஸா. டேய் ஏண்டா மேல ஏத்தலாம சாரி லாரி சைடு அடிச்சிட்டா இருக்கு. ஏய் அதான் சாரி சொல்லிட்டேன்ல, என்னத்துக்குடா என் மூஞ்சில கைய வச்ச? உன்னை என்னையா எதுக்கு போய் அருவாக்குறவள எடுத்துக்கிட்டு இருக்க? விடுறா விடுப்பா, நமக்குள்ள என்னப்பா? விடுறா. அட எனக்கு ஒண்ணும் ஆகலையா. விடுறா. வேணாப்பா. விடுறா. சரி நான் வேணா உன்கிட்ட சாரி கேக்குறப்பா. அது அப்பாடா. சென்னை சரியான சூடு. பி கேர்ஃபுல் மேன். கோய்ஸே. அட நாதாரி பயலே, ஆயுதத்தை எடுக்கிற மாதிரியே கைய உறானுங்க, கடைசியில கர்ச்சிப்படுத்தி கழிய விட்டு போயிட்டானயா. ஏய் அடுத்த வாட்டி வரையில வாடா, நீ தக்காளி நினைச்சுக்கிற மாதிரி. ஏய் ஏய் நெல்றி. உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு போ பார்த்து சரி. இப்படி அளவுக்கு தெரிஞ்சனா சைக்கிள் மட்டும் இல்ல, லாரியை கூட கொண்டாந்து விட்டு கொள்வாங்க. பொம்பளையா லட்சணமா இரு. முதல்ல லூசு. கேபிலா எதை சொல்றா? சீ
நாடா? இதுக்கு பேர் கேபிள்னா வச்சிருக்காங்க. கேஜி பேர் எல்கேஜி ட்ரெஸ்ல வருது. அட்மிஷன் ஆயிர வேண்டியதா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க நீங்க எஃப்டிவில இருந்தானே வர்றீங்க? இல்லையே. இல்லையா? அப்ப சன் டிவி இளமை புதுமை நிகழ்ச்சியில 5-6 பேர் சேர்ந்து கூடி கும்மி அடிப்பாங்க, அதுல இருந்து வர்றீங்களா? அப்படின்னா எனக்கு மல்ல மல்ல மல்லே மல்லே மல்ல மல்ல மல்லே மல்லேன்னு எனக்கு சாங் போடுங்க. ஐயோ, நான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். ப்ராஜெக்ட்னா? படிப்புக்காக இந்த மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்களை பத்தி விவரம் சேகரிக்க வந்திருக்கேன். ஆராய்ச்சி பண்ண வந்தீங்களா? அதையும் தமிழ்ல சொல்றீங்க, இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியதானே? என்ன பாக்குறீங்க? இந்த மார்க்கெட்ல அதிகம் படிச்ச நாய் நான் தாங்க. சும்மா தம்பா சொல்லுங்க. ரியலி? என்ன படிச்சிருக்கீங்க? ஆல் லேட்டஸ்ட் புக் சொல்லவா? தந்தி, தினகரன், குமுதம், விகடன், இந்தியா டுடே, இந்து அவ்வளவு படிச்சிருக்கீங்க. பை தி பை, வாட் இஸ் யுவர் நேம்? அனிதா. அனி, எனி ஹெல்ப்? யா, நான் இங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு? ஐக்யூ பேலஸ் யா. Really? Follow me. ஐ குண்டலகேசி. ஏய், எவன்டா அது? என் பேரை சொல்லி கூப்பிடுறது? நான் தான்யா. நீயா? பாப்பா யாரு? கலர் காம்பினேஷனே சரியில்லையே. இந்த கீழ் குழுப்பு தானே வேணாங்கிறது. பாப்பாவுக்கு வீடு வேணுமா? நான் ஃபேமிலிக்கெல்லாம் வீடு கொடுக்கறது இல்ல. நாங்க ஃபேமிலின்னு ஒன்று சொன்னோமா? பேச்சுலரியா? லேடிஸ் பேச்சுலர். இது ஏன்டா முன்னாலே சொல்லல? பேச்சுலரா? வண்டர்ஃபுல். டபுள் ஓகே. You are admitted. Thank you sir. இந்த பாரு, இப்படி சார்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. சரிடா, வீடெல்லாம் சுத்தி காட்டுறா. மம்டி, என்னடா டேய்ங்கற? என்னையா சார்னாலும் பிடிக்கலங்கற, டேய்னாலும் பிடிக்கலங்கற, உன்னை எப்படி தான் கூப்பிடுறது? அழுக்கு. என்ன? அமுக்கு என்ன? பாப்பா. பா. இத பாருமா, இங்க நீ தங்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஜன்னல் கதவை மூடக்கூடாது. தூங்கும்போது லைட்டை அணைக்க கூடாது. உள்ள என்ன நடந்தாலும் அத நான் என் கண்ணால பார்க்கணும். யோ, நீ வீட்டுக்காரனா நோட்டம் பார்க்கறவனா? உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஷட் அப். இந்த ஏரியா கொஞ்சம் அப்படி இப்படி. இவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. பி வெரி கேர்ஃபுல். இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் தான் பாதுகாப்பு. நோ ப்ராப்ளம் அங்கிள். நான் கன் வச்சிருக்கேன். லக்கேஜ் எல்லாம் கார்ல இருக்கு, மேல அனுப்பிடுங்க. ஒரு பொண்ணு கிட்ட கன்னா? ச்சே, பட்ட மாட்டிச்சடா. என்னடா பண்றது? இருடா, யாராவது வந்தா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நண்பா, ஒரு உதவி நண்பா. சொல்லுங்க நண்பா. அந்த பட்டத்தை கொஞ்சம் எடுத்து தாங்களே. எடுத்துருவோம் நண்பா. இந்த சாவடே. ஓகே நண்பா. பட்டம். என்ன பட்டம்? இல்ல இல்ல இல்ல, ஓடு உடைஞ்சி. என்ன ஓடு? ஓ, ஏய், முதல்ல இங்க இருந்து போ. எனக்கு வெக்கமா வருது. எங்க ஒரு சின்ன விண்ணப்பம். இனிமே ஓடு போட்ட பாத்ரூம்லயே குளிக்காதீங்க. வெளியே யாராவது கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? வயசு பையன் வேற. ஏய், வெயிட். ஓகே ஓகே. ஓபன் பண்ணாத. என்னங்க போன்றீங்க வான்றீங்க? உங்க பஞ்சாயத்து தான் என்ன? எனக்கு புரியல. நான் Dress பண்ணிக்கிறேன். சரி பண்ணிக்கங்க. என்ன பண்ணிக்கங்க? கண்ணு மூடு. ஓஹோ. யக். ஏன் கண்ணு இல்ல? ஓ, கண்ணு மூடு. ஏன் கண்ணா? ஓகே. ஐயோ, திரும்பு. ஓகே ஓகே ஓகே. ஹெல்ப் மீ. ஏய் என்ன? காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க. என்னது? ப்ளீஸ் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க.
ஆஹா மதுரை 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 அனிதா வீட்டுக்குள்ள எவனோ பூந்துட்டாப்பா அலறப்பா போய் காப்பாத்துப்பா. நீ போய் காப்பாத்து. ஐயோ நான் போனா கையில இருக்க ஜாமான் சட்டை எடுத்து போட்டுட்டானா என் ஜொல்லில கொஞ்சம் போகும் பயமா இருக்குப்பா போப்பா. கற்பழிக்கிறாங்களாப்பா காப்பாத்துப்பா. தள்ளு, நான் உன்னை காப்பாத்தணும். எங்க அவன்? அதோ அந்த நீக்ரோ தான். இதுவா? ஆமா. கற்பழிக்கிறாங்க கற்பழிக்கிறாங்கன்னு தானே கத்துன? இல்லையே, கர்ப்பாம்பூச்சி கர்ப்பாம்பூச்சி தானே கத்துன. கரப்பாம்பூச்சியா? அடங்க. ஏய் மதுரை, எனக்கு கர்ப்பாம்பூச்சினா ரொம்ப பயம். சோ இந்தா போய் போய் அடி. மதுரை மேல உன் கண்ணு முன்னாலே குதிரை ஏறா பாடுறா. அடே இத பாத்துக்கு நீ சும்மாவா நிக்கிறது? நிக்கலாமா 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 நிக்கலாமா? விடாத விடாத. ஏமா அண்ணையே அழுதுட்டு இருக்கு, வாயில பிளாஸ்டர் வேற ஒட்டி இருக்கு, சூடு கிட்ட வச்சியா? அதெல்லாம் இல்லையே. பின்னே அழுதுட்டு இருக்கு. இன்னைக்கு ஐயா மௌன விரதம் இல்ல. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுல கறியும் மீனுமா சமைக்கிறோமா, அதை சாப்பிட முடியலன்னு வயிற்றுச்சா அழுதுட்டு இருக்கோம். ஏமா 3 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் டிவி ரிப்பேர் பண்ணல? இப்ப எப்படி சீரியல் பாக்குறது? என்ன பண்றது? மதுரை மாடு மாதிரி உழைக்கிறான். இந்த மண்ணாங்கட்டிய டிவியை ரிப்பேர் பண்ண சொல்லி என் வாய் தான் வலிக்குது. சரிம்மா, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பாத்துக்கிறேன். ஏய் சுத்தியில எதுக்கு எடுக்கிற? என்ன செய்றா? ஓ மெயின் ஆஃப் பண்ணுமா? ஏய் வா போலாம். சரிக்கா. ஓபன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு. போய் பாப்போம். என்ன வெயிலுப்பா, கரண்ட் இல்லையா? யார் பாது மெயின் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது? யார் அது நடு வீட்டுல வெடி வெடிச்சது? நீயா? இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அடடா மகராச, இப்ப தாண்டா நீ லட்சணமா இருக்க இல்ல? மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். குடும்பமா இது? எலக்ட்ரிக் சுடுகாடு. யாரை கட்டி நீ மெயின போட்ட? டேய், நீ டிவிக்குள்ள தலையை விட்டுருக்கன்னு எனக்கு அப்புறம் தெரியும். நான் உள்ள விட்டுட்டு நடந்து கேட்கல. அந்த வாயத்தோட சொல்ல வேண்டியதாடா. எப்படி பேசுவேன்? இன்னைக்கு நான் மௌன வருதோம், யாருக்கிட்ட பேச மாட்டேன். இப்ப மட்டும் பேசுற? நானா பேசுறேன்? பயத்துல தானா பேச்சு வருதுடா. ஐயோ எடுத்துருவோம். விடுமா எடுத்துடலாம். நோ ப்ராப்ளம். பயப்படாதம்மா, நான் எடுத்துட்டு வரேன். கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. குளிக்க கூடாதுமா, ஆழம் ஜாஸ்தி. குளிக்க போங்க, அப்படியே கொண்டு போய் சோறு போடு. எத்தனை பேர் சேர்த்துக்கிறாங்க தெரியுமா? என்ன பாப்பா ஆடம் பிடிக்கிற? சொன்னா கேளு. ஊட்டுங்க.
உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அண்ணா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. நீ பேசிட்ட சுமதி, நீ பேசிட்ட. சுமதி சுமதி அம்மா சுமதி பேசுறாமா? சுமதி பேசிட்டா பாருங்க. லட்சுமி, சுமதி பேசிட்டா. அண்ணா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு ஒண்ணு இல்லடா, உனக்கு பேச்சு வரணும் தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். ஏண்டா, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. மதுரை, என்னோட பெரிய பாரம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, ஆ. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. சொல்லுப்பா. வணக்கம் சார். நான் என்ன சார் கவனிக்காம போறீங்க? ஆயா, தேங்க்யூ சார். காலே இவ்வளவு சூப்பரா இருக்குதே. செருப்பு பிஞ்சிடும். ஏய், கால் நல்லா இருக்குன்னா செருப்பு கட்டிட்ட, ஆளே நல்லா இருக்குன்னா நில்றி. என்னடி கஷ்டப்பட்டு காரி துப்புற? சீ, கைய விடுறா பொறுக்கி. ஏய் விடுறா. என்னடி சுட்ட சுண்ணா மாதிரி குதிக்கிற? வாங்கம்மா போலாம். செவந்துருவ. போடி போ போ. வண்டி எடு. வேண்டாப்பா, அவங்க எல்லாம் ரவுடிங்க, நமக்கு எதுக்கு? நீ சைக்கிள்ல பின்னாடியே சரிம்மா. வந்துற. ஏய் பாத்து ஓட்டா, வேகமா ஓட்டா. அண்ணா கிழிச்சிட்டீங்கண்ணா. ஏய் ஷ், அம்மாடா சட்டை என்ன? ஓ. பாவாடை ஜாக்கெட்டை துவைக்க போட்டா பேண்ட் சட்டையை கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த பைத்தியம். பாரு, பைத்தியம் முத்திடுச்சு அவளுக்கு. அவனை என்ன பண்ற பாரு. மதுரை துணி. மதுரை, நீதான் என்கிட்ட மாட்ட மாட்டேங்கிற. உன் சட்டையாவது மாட்டிக்கிற. பாப்பா, நீ கேமராவால ஃபாலோ பண்ற அசிங்கத்தை நான் கண்ணாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆள் நுழைஞ்சதுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா? வெயிட் அண்ட் see இருக்குன்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்ப்போம். காட்டு. ஏய், இது ஏன் பேண்ட் சட்டை? தெரியும், அதனாலதான் போட்டிருக்கேன். அம்மோய், மூஞ்சி பாரு, மூஞ்சியா வெக்கப்படுறாள வெக்கம். தக்காளியே வெக்கப்பட வச்சிட்டானா? தம்பி பெரிய தில்லாலங்கடிதான். மரியாதை ரெண்டுத்தையும் கொடு. எடுத்துக்கங்க, உங்களது தானே. என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற. என்னோட பாவாடையை மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கா? பாவாடை, அதுவும் பட்ட பகல்ல பட்டு ஸ்பீடா இருக்கிறான். கைட்டு போடுறாங்க. எங்க ரெண்டு பேருமே காணோம். இது எதுல போய் முடியுமோ? ஐயோ, பேசாம இருக்கீங்களா? ஏற்கனவே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எரிய விட்டுக்கிட்டு இருக்க. பொறுமையா இருந்த அவங்க கல்யாணத்தையும் நீ தான் வீடியோ கவரேஜ் பண்ணணும். இப்ப பாருங்க, அவள இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுற. ஏய், என்ன மதுரை?
வெளுக்கிறதே மொத்தம் 10 துணி. அது அட்ரஸ் பார்த்து கொடுக்க தெரியாத உனக்கு? அவன் போட்டு பார்த்து கசக்கிட்டா மறுபடியும் துவைச்சி தேய்ச்சி ஒழுங்கா ஏன் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குற. சரி மதுரை. மாமனை இன்னொரு வாட்டி இது நடந்தது உன் அட்ரஸ் மாறிடும். படா. எப்படி துணி மாறி போச்சு ஒன்றும் புரியலையே. சாரிடா மதுரை, உன்னை போய் தப்பா நினச்சிட்டேனே. அவளுக்கு முன்னாடி நாம கப்பலை கவுத்துற வேண்டியதுதான். அண்ணா வண்டியை கத்தி மாதிரி பார்க் பண்றீங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற என்ன. விட்றா 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 விட்றா. என்னங்க வியாபாரம்லாம் ஒழுங்கா நடக்குதா? நல்லா நடக்குது மதுரை. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஸ்பீக்கிங். ஹாய். குட் மார்னிங். மதுரை, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கையில அடிபட்டுருச்சு. போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ மாட்டு சந்தை நடக்குதா. கை மேல துண்டு போட்டு வெலை பேசிப்பாங்களா. அத வீடியோல ஷூட் பண்ணணும். பண்ணுங்க. அது இல்ல, என்னால டிரைவ் பண்ண முடியாது. கொஞ்சம் எனக்காக வண்டி ஓட்டிட்டு வர முடியுமா? என்னன்னு உங்க வீட்டு டிரைவர் நினைச்சீங்களா? எனக்கு 1004 வேலை இருக்குது. ப்ளீஸ் மதுரை. பாருங்க சும்மா என்ன டிஸ்டர்ப் பொண்ணு கூட எல்லாம் தனியா போகாத. ப்ளீஸ் கூட்டிட்டு போ. மதுரை ப்ளீஸ் கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. மா சொல்றேல்ல, அவளால முடியலன்னு தானே கேக்குறா. கூட்டிட்டு போ. கம்முங்க. Thank you ஆண்டி. யாருங்க? டேய் 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 நில்ல. நீ எங்கடா போற? டிரைவர் ஒருத்தன் தான், அவன் கிளீனர் ஒருத்தன் வேணும்ல. அதான் போறேன். கார் கிளீனர். மதுரை நீ வண்டி எடுப்பா. விடுமா, அவனும் போணும் விடு. நீ உட்காரு ஆண்டி. ஆமா பெரிய ஆண்டி, இம்சை பிடிச்ச ஆண்டி. நீ படத்துல பால நான் ஆண்டி யாரையும் போட்டுருக்கு. விடுடா அவளை, அவங்க போட்டு விடு. ஏய் டேய் மதுரா. போட்டு என்ன பாரு. போடா போய் கடையில போய் வேலை பாரு. டேய் மதுரா, வண்டி புது வண்டி, பார்த்து யூஸ் பண்ணு. ஏய் ஸ்டாப். சந்தையை ஷூட் பண்ணும்போது நானும் கேமரா முன்னாடி பேசுவேன். என் முகமும் தெரியும். அதனால கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கணும். ஓ மூஞ்சி நீ மேக்கப் போட்டுக்க போற, அதையும் என்கிட்ட கேக்குற? அது இல்ல, ஒரு கையில எப்படி மேக்கப் பண்ணிக்கிறது? நீ கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறியா மதுரை? எது நானா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதுக்கு ஒரு டப்பா வேற. மேக்கப்னு ஒரு மேட்டர் மட்டும் இல்லைன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க வெளியே முகம் காட்டவே முடியாதுப்பா. இந்த பென்சில் கண்ணுக்கு. படிக்கிற பசங்களுக்கு எழுத பென்சில் இல்லை, உன் கண்ணில் கலர் அடிக்க பென்சில். வா. ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் சோ ஸ்வீட். சோ ஸ்வீட்டு, நாகேஷ் ஸ்வீட்டு, கவுண்டமணி ஸ்வீட்டுன்னு காமெடி பண்றாளுங்கப்பா. அது ஒரு பொண்ணை அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, நீ எந்த உரிமையில அவளை அடிச்ச? போ. அவ கோச்சிட்டு சாப்பிடாம இருக்கா. போய் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்லு. போ போப்பா.
காதலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. லெட்டரில், க்ரீட்டிங் கார்டில், செல்ஃபோனில், நேரில். எனக்கு ஈகோ விட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் இப்படியெல்லாம். நீ பசியோடு இருப்ப, உன்னை சாப்பிட சொல்லத்தான் வந்தேன். உன்னை அடித்ததுக்கு சாரி. நான் என் காதலை சொன்ன முறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் காதல் நிஜம். உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல, எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியும். என் உயிரளவு. பாத்தியா, இதுகளுக்கு கூட தெரியுது நாம பிரியக்கூடாதுன்னு. உன் மனசுக்கு தெரியல. இந்த பார்வை, இந்த காந்த பார்வைக்கு தாண்டா இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்.